என்னோட ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். அடுத்த நாள் இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் தேவையான தண்ணி ஊற்றி 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, சோம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இந்த அளவுக்கு நல்ல வெந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு கூடவே இதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிச்சதும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விட்டுறலாம். ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறமா கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டிங்கன்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.